வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பிளட் ரிலேஷனில் டைப் 3 பார்க்க போகிறோம். இந்த டைப் 3க்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசில் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது அவர் தன்னை ரீகால் பண்ணிக்கிறாரு. இவர் யார் நமக்கு? இவர் நம்ம மாமாவோட தம்பியோட அந்த மாதிரி அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, இவர் யாருன்னு தெரியுங்களா? இவர் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் பசில் ரிலேஷன்ஷிப் கொண்டு போவாங்க. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க பாருங்கள். வென் கார்த்திக் சா கௌதம் ஹீ ரீகால்டு. கார்த்திக் சா கௌதம், கார்த்திக் கௌதமை பார்க்கும் பொழுது அவர் ரீகால் பண்ணிக்கிறாரு. He is the son of the father of the my daughter's mother who was Gautam to Karthikன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். யார் பேசுகிறாங்க, யார் ரீகால் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்களாக இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்னையா இமேஜின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு விஷயம் யார் பேசுகிறாங்களோ அவங்கள நீங்களாக இமேஜின் பண்ணிக்கங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் என்னென்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. மூணாவது அதை அப்படியே ரிவர்ஸ்லேருந்து ரீட் பண்ணி அதை உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரி, இங்கே பாருங்கள், யார் பேசுகிறாங்க? கார்த்திக் தானே. இப்போ நீங்கள் தான் கார்த்திக்னு உங்களை இமேஜின் பண்ணிக்கங்க. சரி, கொண்டு போகிறீங்க. ஹீங்கிறது தான் கௌதம். என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸோ அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சன்னு, செகண்டு ஃபாதர், தேர்டு ஒன் மை டாட்டர்ஸ் மதர்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3 ரிலேஷன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. இப்போ ரிவர்ஸ்லேருந்து படிச்சுட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று, தேர்டு ஒன். இந்த ரிலேஷன்ஷிப்ஸை உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கிறேன். நான் தான் கார்த்திக். இப்போது கார்த்திக் ரீட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் தான் கார்த்திக்னு இமேஜின் பண்ணிக்கங்க. மை டாட்டர்ஸ் மதர்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன கார்த்திக்காக இமேஜின் பண்ணிக்கிறேன். மை டாட்டர்ஸ் மதர் அப்படின்னா என் பொண்ணுடைய அம்மா எனக்கு யாருங்க? ஸ்பௌஸாக இருப்பாங்க. எஸ், ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒய்ஃபோட ஃபாதர். இப்படி தான் கனெக்ட் பண்ண, புரியுது இல்லைங்களா? என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கோ அவங்க கூட கனெக்ட் பண்ணி எனக்கு யார் அவங்கன்னு பார்க்குறேன். மை டாட்டர்ஸ் மதர், மை டாட்டர்ஸ் மதர் அப்படிங்கிறது என்னுடைய ஒய்ஃபு. தென் அவங்களோட ஃபாதர், என்னோட ஒய்ஃபோட ஃபாதர் அப்படிங்கிறது எனக்கு ஃபாதர் இன்லா. தென் ஃபாதர் இன்லாவோட சன்னுன்னு சொல்கிறாங்க. ஃபாதர் இன்லாவோட சன் எனக்கு யாருங்க? என் ஒய்ஃபோட பிரதராக இருப்பார். அப்போ எனக்கு யாராக இருப்பாங்க? பிரதர் இன்லாவாக இருப்பாங்க. அப்போது கார்த்திக் ரீகால் பண்ணி கௌதம் யார் தெரியுங்களா? எனக்கு என் பொண்ணுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பாவோட பையன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என் ஒய்ஃபோட ஃபாதர், ஃபாதர் எனக்கு ஃபாதர் இன்லா, ஃபாதர் இன்லாவோட சன் எனக்கு பிரதர் இன்லா. அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் பி. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். கொஸ்டினை படிக்கிறீங்க, படித்து உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், பாயிண்டிங் டு பாய் இன் அ ஃபோட்டோ அ மேன் செட். அப்போது ஒரு ஃபோட்டோவை கை காட்டி ஒரு மேன் பேசுகிறாரு. அந்த மேன் தான் உங்களே இமேஜின் பண்ணிக்க, நான் என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகே, இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ பிரதர் 1, டாட்டர் 2, டாட்டர் அகெயின் டாட்டர் 3, ஒய்ஃபு 4, மை ஒய்ஃப்ஸ் ஃபாதர் இன்லா. 5 ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி கொண்டு போவேன்? ரிவர்ஸ்லேருந்து பார்ப்பேன். சரிங்களா? எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? எஸ், அண்டர்லைன் பண்ணிட்டோம். ரிவர்ஸ்லேருந்து பார்க்க போகிறேன். நான் யாரை சொல்ல போகிறேன்னா, ஒரு ஃபோட்டோவில் இருக்க பாய் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ லாஸ்ட்லேருந்து படிக்கிறேன் பாருங்கள். மை ஒய்ஃப்ஸ் ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை ஒய்ஃப்ஸ் ஃபாதர் இன்லானா எனக்கு யாருங்க? என்னுடைய ஃபாதர் தான் என் ஒய்ஃபுக்கு ஃபாதர் இன்லாவாக இருப்பாங்க. மை ஒய்ஃப் ஃபாதர் இன்லானா என்னுடைய ஃபாதரை பற்றி பேசுகிறாங்க. அடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் ஃபாதரோட ஒய்ஃப் எனக்கு யாருங்க? மதர். தென் அடுத்தது வாங்க, டாட்டர்னு சொல்கிறாங்க. என் மதரோட டாட்டர் எனக்கு யாருங்க? சிஸ்டராக இருப்பாங்க. ஓகே, தென் சிஸ்டரோட அகெயின் டாட்டர் வருது. அப்போ சிஸ்டரோட டாட்டர் எனக்கு யாருங்க? சிஸ்டரோட டாட்டருங்கிறது நீஸு. என் பிரதர் ஒரு சிஸ்டர், அவங்களோட டாட்டர் எனக்கு நீஸாக இருப்பாங்க. ஓகே, தென் நீஸோடைய பிரதர், என் நீஸோட பிரதர் அப்படிங்கிறது எனக்கு யாராக இருப்பாங்கன்னா நெஃப்யூவாக இருப்பாங்க. அப்போ அந்த பையன் அப்படிங்கிறத ஃபோட்டோவில் கை காட்டி சொல்கிறேன், என்னுடைய நெஃப்யூ தான் அந்த பையன். ஸோ உங்களை அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு யாராக இருப்பாங்கன்னா அந்த பையன் நெஃப்யூவாக இருப்பாங்க. கொஸ்டின் அதானே கேட்குறாங்க. தென் ஹவு வாஸ் த பாய் ரிலேட்டட் டு தட் மேன். அப்போ உங்களுக்கு யாராக இருப்பாங்கன்னா அந்த பையன் நெஃப்யூவாக இருப்பாங்க. எஸ், ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் பாருங்க அப்படியே யார் பேசுகிறாங்களோ அதை நீங்களே இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். பாயிண்டிங் அவுட் அ மேன் ரிசீவிங் த பிஸா மலைக்கா செட். ஸோ அப்போ மலைக்கா தான் பேசுகிறாங்க. நீங்கள் தான் உங்களை மலைக்காவாக இமேஜின் பண்ணிக்கங்க. ஹீ இஸ் அப்போ அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா ரிசீவிங், அவங்கள பற்றி பேச போகிறாங்க இவங்க. ஓகே, என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அண்டர்லைன் பண்ணுங்கள். சன்னு, ஹஸ்பண்ட், மதர், மை அங்கிள்ஸ் டாட்டர். ஓகே, ஸோ இப்போ ரீட் பண்ணலாமா? நீங்கள் தான் மலைக்கா, அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் பார்க்கலாம். மை அங்கிள்ஸ் டாட்டர், என் அங்கிளோட டாட்டர் எனக்கு என்ன? கசின். கசினோட மதர் எனக்கு ஆண்ட். ஆண்ட்டோட ஹஸ்பண்ட் அங்கிள். ஸோ அப்படியே பாருங்கள் சுற்றி சுற்றி வராங்க. ஸோ என்னோடய ஆண்ட்டோட ஹஸ்பண்ட் அங்கிள். அங்கிளோட சன் எனக்கு யாருங்க? கசினாக இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படியே சுற்றி சுற்றி எங்கே வந்திருக்காங்க? கசின்கே தான் வந்திருக்காங்க. அந்த கொடுக்குறவர் தான் ஹீ இஸ் த கசின் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாராக கிடைப்பாங்க? கசினாக கிடைப்பாங்க. மறந்துடாதீங்க, யார் பேசுகிறாங்களோ அவங்கள நீங்களாக இமேஜின் பண்ணுறீங்க. என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்களோ அண்டர்லைன் பண்ணுறீங்க. அப்படியே ரிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் கசின். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பாருங்கள். பாயிண்டிங் டு அ ஃபோட்டோகிராஃப் அர்ஜுன் செட். அப்போது நாம் தான் இப்போ அர்ஜுன் இமேஜின் பண்ணி பேச போகிறோம். ஸோ அர்ஜுன் செட் ஷீ இஸ் த சிஸ்டர் ஆஃப் சன், ஹஸ்பண்ட், சிஸ்டர், மை வைஃப், சன். ஓகே, ஸோ எடுத்துக்கலாங்களா? மை வைஃப் சன் அப்படின்னா எனக்கு யாராக இருப்பாங்க? சன்னாக இருப்பாங்க. என் ஒய்ஃபோட சன் எனக்கும் சன் தான். அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள், ஹஸ்பண்ட். ஓகே, மை வைஃப் சன், சிஸ்டர், சாரி மறந்துட்டேன், சிஸ்டர் விட்டுட்டேன். மை வைஃப் சன் என்னோட சன்னோட சிஸ்டர், என்னோட டாட்டர். டாட்டரோட ஹஸ்பண்ட் எனக்கு யாருங்க? என் பொண்ணோடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது எனக்கு சன்னின்லா. ஸோ சன்னின்லாவோட சன், என்னோட சன்னின்லாவோட சன் அப்படிங்கிறது எனக்கு கிராண்ட் சன். கிராண்ட்சனோட சிஸ்டர் எனக்கு யாருங்க? கிராண்ட் டாட்டர். அப்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் டாட்டர். கொஸ்டினை சொல்கிறாங்க, ஹவ் வாஸ் அர்ஜுன் ரிலேட்டட் டு தட் கேர்ள்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் தானே அர்ஜுன் நம்மளை இமேஜின் பண்ணியிருந்தோம். அந்த கேர்ள் நமக்கு கிராண்ட் டாட்டர்னால் நாம் அவங்களுக்கு யாருங்க? கிராண்ட் ஃபாதராக இருப்போம். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ், கிராண்ட் ஃபாதர். உங்களை அர்ஜுனாக இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் டாட்டராக இருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதராக இருப்பீங்க. தென் ஃபிஃப்த் ஒன் பார்க்குறீங்க. அ மேன் ஆஸ்ட் கேஷவ் வாட் இஸ் ஹிஸ் ரிலேஷன் டு தீபக் டு விச் ஹீ செட். ஓகே, சரி இப்போ பாருங்கள். தீபக் இஸ் த சன் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் த ஃபாதர். என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணணும். ஸோ தீபக் இஸ் த, தீபக்கை பற்றி சொல்ல போகிறாங்க. சன், ஒய்ஃபு, ஃபாதர், மதர், பிரதர் ஆஃப் மை சன் இன்லாஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? நீங்கள் தானே இமேஜின் பண்ணிட்டீங்களா? அ மேன் ஆஸ்ட் கேஷவ் வாட் இஸ் ஹிஸ் ரிலேஷன் டு தீபக்னு கேட்குறாங்க. கேஷவ்கிட்ட தீபக் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, சரி அப்போ பாருங்கள். ஸோ அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து ரீட் பண்ணணும். சரிங்களா? ரிவர்ஸ்லேருந்து ரீட் பண்ணிங்கன்னா மை சன் இன்லாஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. மை சன் இன்லாஸ் ஒய்ஃப் அப்படின்னா என் சன் இன்லாஸ் அப்படிங்கிறது என்னோட மருமகன் தான். சன் இன்லாஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது என்னோட டாட்டர். ஓகே, ஸோ டாட்டரோட பிரதர்ன்னு சொல்கிறாங்க. டாட்டரோட பிரதர் உங்களுக்கு யார்? உங்களுடைய சன்னு. உங்கள் டாட்டரோட பிரதர்னால் உங்களுக்கு சன்னாக இருப்பாங்க. ஓகே, தென் சன்ஸ் மதர் அப்படின்னா உங்களுக்கு யாராக இருப்பாங்க? ஒய்ஃபாக இருப்பாங்க. உங்கள் பையனோட மதர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒய்ஃபுடைய ஃபாதர், ஒய்ஃபோட ஃபாதர் உங்களுக்கு யார்? ஃபாதர் இன்லா. தென் ஃபாதர் இன்லாவோட ஒய்ஃப் உங்களுக்கு யார்? மதர் இன்லாவாக இருப்பாங்க. மதர் இன்லாவுடைய சன்னு தான் தீபக்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மதர் இன்லாவுடைய சன் உங்களுக்கு யார்? பிரதர் இன்லா. அப்போது கேஷவுக்கு தீபக் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதர் இன்லா. தீபக்கு கேஷவ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதர் இன்லா தான். ரெண்டு பேருமே பிரதர் இன்லாவாக தான் இருப்பாங்க. ஸோ பிரதர் இன்லா ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் டி. தென் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். பாயிண்டிங் டு அ கேர்ள் ஆன் த ஸ்டேஜ் ரீட்டா செட். அப்போ நம்மளை ரீட்டாவாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் மேலே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள பார்த்து ரீட்டா பேசுகிறாங்க. ஸோ நம்ம தான் ரீட்டான்னு இமேஜின் பண்ணிக்கங்க. ஷி இஸ் சிஸ்டர் அண்ட் சன், ஒய்ஃப், சன், ஒய்ஃப், மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர் இன்லாம். ஓகே, அப்போது நாம் நம்மளை ரீட்டாவாக இமேஜின் பண்ணிக்கிறோம். நாம் நம்மளை ரீட்டாவாக இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து கொண்டு வரோம். மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர் இன்லா. மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர் இன்லான்னு நமக்கு யாராக இருப்பாங்க? ஃபாதராக இருப்பாங்க. தென் ஃபாதரோட ஒய்ஃப் நமக்கு மதர். மதரோட சன் அப்படிங்கிறது நமக்கு யாராக இருப்பாங்க? பிரதராக இருப்பாங்க.
தென் பிரதரோட ஒய்ஃப் நமக்கு யாராக இருப்பாங்க? சிஸ்டர் இன்லா. உங்கள் பிரதரோட ஒய்ஃப், உங்கள் அண்ணா ஆர் தம்பியோட ஒய்ஃப் உங்களுக்கு சிஸ்டர் இன்லா. ஓகேங்களா? சரி, சிஸ்டர் இன்லாவோட சன் அப்படிங்கிறது நம்ம பிரதருடைய சன்னு தான். சன்னுன்னா நமக்கு என்ன பிரதரோட சன்னு? நெஃப்யூ. நெஃப்யூவோட சிஸ்டர் நமக்கு யார்? நீஸாக இருப்பாங்க. ஓகே, அப்போது ஸ்டேஜ் மேல் நிற்கிற பொண்ணு எனக்கு யாருன்னா நீஸ். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் சி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.